நற்பவி. ஓவர் திங்கிங்லேருந்து எப்படி வெளியே வர்றது? அதாவது யோசிக்கிறவங்க முடிவு எடுத்துருவாங்க. யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க பாருங்க, அவங்களால நிச்சயமா முடிவே எடுக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும்ன்ட்டு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த ரொம்ப யோசனையா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முடிவு எடுக்க விடாது. அது வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போய்க்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு நார்மலா ஆவரேஜா இருக்கவங்க கூட கொஞ்சம் போல யோசிச்சுட்டு ஆக்ஷன்ல இறங்கிருவாங்க. ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டம் போயிடுவாங்க. இந்த கொஞ்சம் புத்திசாலித்தனமா நான் இருக்கேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க, அவங்களால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவை வந்து எடுக்க முடியாது அவ்வளோ சீக்கிரம். நான் இப்படி தான் பண்ணுவேன், இப்படி தான் பண்ணுவேன்ட்டு. அதை இப்படி தான் பண்ணுவேன்றது ஓகே தான். பட் அந்த டைம் டியூரேஷன், டைம் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்கும்ல, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொட்டை விட்டுருவாங்க. அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப அறிவாக இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்க ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து கிளிக் ஆகாது. ஒரு முயல் கதை வந்து சொல்லுவாங்க. முயல் வேட்டைக்கு வந்து போவாங்களாம். அந்த முயல் வேட்டைக்கு போகும் பொழுது ஒருத்தர் வந்து போவாராம், எனக்கு தேவை ஒரு முயலுங்க அப்படின்ட்டு போயிட்டு ஒரு முயலை ஃபஸ்ட்டு வர முயலே வந்து பார்த்தீங்கன்னா வேட்டையாடிட்டு போயிடுவாராம். இன்னொருத்தர் வருவாராம், வந்து எனக்கு அந்த முயல் இல்லை அந்த முயல் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்ட்டு கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறைய சொல்லிக்கிட்டு இருப்பாராம். ஒரு முடிவே எடுக்க மாட்டாராம். ஸோ இங்கே ரியாலிட்டியும் அதே மாதிரி தான் இருக்குது. நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து மைண்ட்லேயே வச்சுட்டு இருக்கும் பொழுது அந்த ஒரு ஐடியா வந்து தாட் ப்ராசஸ் வந்து போய்கிட்டே தான் இருக்கும். அதனால நம்ம ஒரு விஷயத்த வந்து சீக்கிரம் வந்து ஆக்ஷனில் இறங்கணும். அப்படி சீக்கிரம் ஆக்ஷனில் இறங்கணும்னா நமக்கு வந்து ஒரு ஃபார்மேட் வந்து இருக்கணும். இப்போ நம்ம ஒரு விஷயம் வந்து மைண்ட்லேயே வச்சுக்கிட்டு இருக்கோம்னா, இப்போ ஒரு விஷயம் வந்து நான் யோசிக்கிறேன், அந்த விஷயத்த நான் இப்போ யோசிப்பேன், அடுத்த 5 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் யோசிப்பேன், 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் யோசிப்பேன், அரை மணி நேரம் கழிச்சு மறுபடியும் யோசிப்பேன். இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த ஓவர் திங்கிங் வந்து ஃப்ளோ ஆகிட்டே தான் இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு ஃபிசிக்கல் ஃபார்மேட்ல மாற்றணும். ஒரு பேப்பரும் ஒரு பெண்ணை எடுத்து நமக்கு என்ன தேவை, நம்ம என்ன பண்ண போகிறோம், அதில் என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றத நம்ம ஒரு ஃபிசிக்கல் ஃபார்மேட்டில் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா, எழுதின பாயிண்ட்டு பேப்பரில் வந்து நம்ம செகண்ட் டைம் எழுத மாட்டோம். மைண்டில் ஒரு விஷயத்த வந்து நம்ம யோசிக்கிறோம், மறுபடியும் யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் நம்ம வந்து ஒரு பெண் எடுத்து அந்த பேப்பரில் எழுதினதுக்கப்புறம் எழுதின பாயிண்ட்டே செகண்ட் டைம் எழுத மாட்டோம். ஏன்னா வந்து நம்ம பிரெயின் வந்து சொல்லிடும், ஆல்ரெடி எழுதிட்ட, அது மறுபடியும் வந்து எழுத தேவையில்லைன்ற மாதிரி. அதனால தான் இந்த ஃபிசிக்கல் ஃபார்மேட்டை வந்து நம்ம ரொம்ப நம்பணும். ஃபிசிக்கல் ஃபார்மேட்டை நம்ம நம்பும் பொழுது, இப்போது ஸ்கூல் காலேஜஸ் இந்த மாதிரி கார்பரேட்லாம் கூட ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து வச்சுருப்பாங்க, ஒரு ஸ்கெடியூல் வச்சுருப்பாங்க. ஒரு ஒர்க் அசைன் பண்ணுறது, ஒரு ப்ராஜெக்ட்னா ஒரு இவ்வளோ டைமுக்குள்ளே நீங்கள் முடிச்சிடணும், இவ்வளோ பேர் வந்து ஒர்க் பண்ணுங்க, இந்தந்த டைமுக்குள்ளே இந்தந்த வேலையை முடிங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கெடியூல் இருக்கும். அந்த ஸ்கெடியூல்லேயே அவங்க போகும் பொழுது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் வந்து ப்ராப்பராக போகும். ஒரு விஷயத்த மைண்ட்லேயே வச்சுக்கிறதுக்கு பதிலாக அந்த ஃபிசிக்கல் ஃபார்மேட்டில் வைக்கும் பொழுது ப்ராப்பராக போகும் நமக்கு ஒர்க் வந்து. ஸ்கூல் காலேஜஸ்லையும் அதே மாதிரி தான். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த டைமில் இவங்க வந்து வருவாங்கன்ற மாதிரி ஒரு ஃபார்மேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஒரு முடிவு எடுக்க போகிறோம்னா அந்த ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜை எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு ஃபார்மேட் வந்து ரெடி பண்ணிடுறோம். அந்த ரெடி பண்ண ஃபார்மேட்டுக்கு வந்து நம்ம வந்து ஒபே த ஆர்டர் அப்படின்ற வந்து ஒரு ரூல்ஸ் வந்து போட்டுக்கணும். நான் வந்து இப்போ நான் எழுதி வச்சிருக்கிற இந்த ரூல்ஸுக்கு நான் வந்து கீழ்ப்படுகிறேன், இதில் என்ன ஆனாலும் நான் வந்து தவற மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த ஃபார்மேட் படி நம்ம போகும்பொழுது மட்டும்தான் இந்த ஓவர் திங்கிங்லேருந்து வெளியே வர முடியும். ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து இன்னொருத்தவங்க சொல்லி அதை வந்து நம்ம செய்கிற மாதிரியே மைண்ட் வந்து பழக்கப்பட்டிருக்கும். நம்மளா ஒரு ஓன் டிசிஷன் எடுத்து பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு சிரமமான விஷயம் தான் மைண்டுக்கு. அதனால தான் இந்த ஒபேத ஆர்டர், இப்பயும் நம்ம ஒபேத ஆர்டர் தான் பண்ணுறோம். ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை நம்மளே வந்து முன்கூட்டியே சொல்லி வச்சுட்டு அதை செய்கிறனால அந்த ஒரு ஓவர் திங்கிங்லேருந்து வெளியே வரலாம். அதுக்கப்புறம் இந்த ஓவர் திங்கிங்லேருந்து வெளியே வரணும்னா சில விஷயம் நம்ம அக்செப்ட் பண்ணணும். சில விஷயம் வந்து நமக்கு இது ஏதோ ஒரு சேடாகவே முடியுதுன்னா அந்த சேடான விஷயத்த நம்ம மறுபடியும் திங்க் பண்ணும் பொழுது அதுக்கு வந்து சொல்யூஷனே இருக்காது. சில விஷயத்துக்குலாம் உண்மையிலேயே சொல்யூஷன் இருக்காது. அதுலேருந்து மூவ் ஆன் ஆகிறது மட்டும்தான் சொல்யூஷனாக இருக்கும். அந்த மாதிரி அந்த மூவ் ஆன் ஆகுறதான் சொல்யூஷன்றத நம்ம எப்போ அக்செப்ட் பண்ணுறோமோ அப்படி அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த ஓவர் திங்கிங்லேருந்து வெளியே வர முடியும். அப்படி இல்லாட்டினா அந்த ஓவர் திங்கிங்கிறது ஒரு சுழல் தான். அந்த சுழல் வந்து இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். ரொம்ப ஓவர் திங்கிங், ரொம்ப ப்ரெஷர், இப்படி 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 கரெக்டாக போயிட்டு அந்த சிலிண்டர் எப்போ வெடிக்கும்னா கடைசி தருணத்தில் தான் வெடிக்கும். ஓவர்ஃப்ளோ, அந்த ப்ரெஷர் அதிகமாக ஆகி ஒரு கட்டத்தில் இப்படின்றதுக்குள்ளே தான் அந்த பார்த்திங்கன்னா அந்த ஒரு பிளாஸ்டே நடக்கும். அதே மாதிரி இந்த ஓவர் திங்கிங், மைண்ட் ஓவர் திங்கிங்லாம் எங்கே கொண்டு போய் விடும்னா சூசைடில் தான் விடும். ஏன்னா இது அவ்வளோ ஒரு மோசமான விஷயந்தான். இந்த சூசைட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப திங்க் பண்ணுவாங்க, இன்னைக்கு நாளைக்கு அப்புறம் என்ன, இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு இப்போ இப்படி பண்ணுறோம், அது அப்படி ஆகிட்டேன் என்ன இப்படி ஆகிட்டேன்ற மாதிரி 10-15 வருஷம் கழிச்சு நடக்க போகிறதுலாம் இப்போ உட்காந்து திங்க் பண்ணால் என்னத்துக்கு ஆகுறது. அதாவது ஒரு ஷார்ட் டேர்மில் எப்படி வேணால் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் வந்து மாறலாம். ஆனால் அப்படி ஒரு பாசிட்டிவை நம்ம விட்டுட்டு ஃபுல்லாக நெகட்டிவ்லேயே இப்படி ட்ராவல் பண்ணும்போது நிச்சயமாக அது சூசைடில் தான் கொண்டு போய் விடும்.
அதனால இந்த ஓவர் திங்கிங்ன்ற ஒரு விஷயத்த நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். ஓவர் திங்கிங் எப்போ வரும்னா, நமக்கு வந்து ஒரு ப்ராப்பராக ஸ்கெடியூல் இல்லாட்டினா வரும். அப்படி இல்லாட்டினா நமக்கு வந்து டைம் வந்து அதிகமாக இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் வந்து அந்த ஓவர் திங்கிங்காகவே இருக்கும். கண்டதை யோசிச்சுக்கிட்டு அப்படி ஆனா என்ன, இப்படி ஆனா என்னன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும். நம்ம எப்போ ஒரு புது விஷயத்த கற்றுக்க நம்ம ஆர்வமாக இருக்கோமோ, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் திங்கிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகும். அதாவது மைண்ட்லேருந்து பல எண்ண அலைகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அந்த எண்ண அலைகளை நம்ம புதுசாக ஒரு கற்றுக்க போகிற விஷயத்தில் நம்ம வந்து ஃபோக்கஸாக இருக்கும்போது மட்டும்தான், அதாவது ஃபோக்கஸாக ஒரு விஷயம் பண்ணும் பொழுது ஒரு தேவையில்லாத தாட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வராது. ஃபோக்கஸே இல்லாமல் ஒரு வேலை செய்யும் பொழுது மட்டும்தான் கண்டமேனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாட் வந்துக்கிட்டு இருக்கும். அதனால நம்ம வந்து ஒரு விஷயத்த கற்றுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது மட்டும்தான் ஃபோக்கஸாக இருக்க முடியும். இருக்கிற நேரத்தை ஸ்கெடியூல் பண்ணி வச்சுக்கணும். அப்படி இன்னும் மிச்சமாக இருக்கிற நேரத்தில் நம்ம வந்து ஒரு புது விஷயத்த வந்து நான் கற்றுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நியூ திங்ஸ் நம்ம லேர்ன் பண்ணும் பொழுது நிச்சயம் இந்த ஓவர் திங்கிங்லேருந்து வெளியே வரலாம். அதுக்கப்புறம் அந்த ரியாலிட்டியை வந்து அக்செப்ட் பண்ணிடணும். சில விஷயத்த வந்து மாற்றவே முடியாதுன்னா மாற்றவே முடியாது. அந்த இடத்துல நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் இந்த ஓவர் திங்கிங்லேருந்து வெளியே வர முடியும். இப்படி இல்லாட்டினா நம்ம வந்து ட்ரிகர் ஆகி போய்கிட்டே இருப்போம். அது வந்து நிச்சயமாக நல்லதுக்கு இல்லை. நற்பவி.